வணக்கம். ஆ நான் நேற்றிரவு கண்ட ஒரு கனவை பகிர விரும்பினேன். அது எனக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. எனவே அந்த கனவில் நான் ஒரு ஆற்றின் அருகே அமர்ந்திருந்தேன். அது ஒரு பரந்த ஆறு மற்றும் சூரியன் சற்று கீழே இறங்கத் தொடங்கியது. மேலும் அங்கு ஆற்றில் ஏதோ ஒரு வகையான அலைகள் இருந்தன. எதுவும் மிகைப்படுத்தல் இல்லை. அலைகள் மட்டும் மற்றும் சூரியன் தங்க நிற ஒளித்துளிகள் நீரில் ஆடுவது போல இருந்தது. நான் அமர்ந்து கொண்டு நீரில் ஒளியின் மினுக்கல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது என் வலப்புறத்துல ஒரு நபர் அமர்ந்திருப்பதை கவனிக்கிறேன். நான் ஒரு பார்வை விடுகிறேன். அது நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய மிக அழகான நபர். இந்த ஹலோருக்கு நீண்ட, மிகவும் நீண்ட, இன்னும் கருப்பு முடி உள்ளது மற்றும் வைரங்களைப் போல மின்னும் கண்கள். மேலும் இந்த அழகான தோல் நிறம் கோடை வானத்தின் நீல நிறத்தை போல. என்னுடன் அமைதியாக உட்கார்ந்து புல்வெளியில் சிறிது விளையாடி கொண்டிருக்கிறார். அவரது 2 கைகளையும் தரையில் வைத்துக் கொண்டு புல்வெளியில் சிறிது விளையாடுகிறார். அவர் என்னிடம் பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்வதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அது எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்கிறேன். அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவரது கையை இப்படி பூமியில் வைத்திருக்கிறார். பின்னர் தனது கையை மேலே உயர்த்த ஆரம்பிக்கிறார். ஒரு மற்ற கையை மேலே உயர்த்தும் பொழுது ஒரு கோவில் பூமியிலிருந்து வளர்கிறது. அலங்காரமான சிலைகளுடன் இது ஒரு பெரிய கோவில். அங்கு இருக்கும் முன்னு நீங்கள் கற்பனை செய்யும் அனைத்து ஒளிகளும் மனங்களும், மலர்களின் மனமும் கற்பூரத்தின் மனமும் மக்களின் பிஸியான செயல்பாடுகளும் ஜபங்களும் இவை அனைத்தும் நடக்கின்றன. இது அழகாகவும் மயக்கும். அதுக்கப்புறம் அவர் கையை கீழே இறக்கி அது மீண்டும் பூமிக்குள் மறைந்து விடுகிறது. அவர் பேசிக்கொண்டே இருக்கும்போது அவரது கை சுழல் 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 போல நகரத் தொடங்குகிறது. அவரை சுற்றி இந்த அழகான கொடி சுற்றி வருகிறது. இது ஒரு கொடி, இது ஒரு கோயில் மலரால் நிரம்பி மயக்கும் மனம் கொண்டது. ஒரு கையை அசைத்த போது இந்த சுழலும் கொடி மேலே 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 சென்று அது வானத்தையும் பிரபஞ்சத்தையும் நிரப்பும் வரை செல்கிறது. பின்னர் அவர் கையை கீழே இறக்கி நீரை நோக்கி பார்ப்பதை தொடங்குகிறார். சிறிது நேரம் கழித்து அவர் எழுந்து நின்று நடக்கத் தொடங்குகிறார். நீரின் ஓட்டத்தை பின்தொடர்ந்து நானும் அவரை பின்தொடர்கிறேன். நாங்கள் சிறிது தூரம் பயணம் செய்கிறோம். அதிகம் பேசாமல் அவர் செல்வதை பார்த்து அவரது பாதச்சுவடுகளை கவனிக்கிறேன். அவர் செருப்பு இல்லாமல், காலணி இல்லாமல் செல்வதை பார்த்து அவர் நின்று சிறிது நேரம் நின்று நீரை நோக்கி திரும்புகிறார். நான் நீரை பார்த்து அவரை நோக்கி இருக்கிறேன். வேகளை எடுத்துக்கொள்வது எடுத்துக்கொள்கிறார். அதை அவரே வயிற்றின் மேல் வச்சிருக்கு. நான் உங்களுக்கு காண்பிக்க உயரமாக செய்வேன். ஆனால் அவர் வயிற்றின் மேல் ஒரு கையை எடுத்து மேலே வைக்கிறாரு. மற்றவங்க மெதுவா அவர் பேசும்போது இப்படி அவர் இந்த கையை உயர்த்துகிறார். அவர் இந்த கையை உயர்த்தும் போது பிரபஞ்சம் உருவாக தொடங்குகிறது. நட்சத்திரங்களும் கோள்களும் சுழன்று கொண்டே இருக்கின்றன. அது பெரிதாகி பெரிதாகி இறுதியில பிரபஞ்சமாகிறது. அப்புறம் அவன் கைகள் திரும்பி வந்து அமைதியாக சுருங்குகின்றன. அப்புறம் அவன் என்னை பார்த்து புன்னகைத்து நடந்து சென்று விடுகிறான். நான் விழித்தெழுந்த போது என் கண்கள் ஈரமாக இருந்தன. ஒரு தீவிரமான வெப்ப உணர்வு. நான் திரும்பி பார்த்தபோது வார்த்தைகளை நினைவில் கொள்ள முயன்றேன். சில முயற்சி பண்ணும். நிழல்ல வச்சிருக்கிற ஒரே வார்த்தைகள் பிரபஞ்சம் விரிவடைகின்றது மற்றும் சுருங்குகிறது என்பதுதான். நேரம் முன்னும் பின்னும் நகர்கிறது. தொடக்கம், நடுவு, முடிவு எல்லாம் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன. பிரபஞ்சம் எந்தவித சமநிலையிலும் நிலைத்திருக்க ஒரே வழி ஆண் மற்றும் பெண் சக்திகளின் இசைவாகும். ஆண் சக்தி தள்ளுகிறது, பெண் சக்தி ஈர்க்கிறது. அந்த சமநிலை பிரபஞ்சத்தை முன்னேற்றுகிறது. வரும் பெண் சக்திகளுக்கு சமமான சக்தி உள்ளது. ஒன்றில்லாமல் மற்றொன்று இருந்தால் அது சமநிலையற்றதாகி அழிக்கப்படுகிறது. எனவே தெய்வீக பெண் மற்றும் தெய்வீக ஆண் சக்திகளுக்கு இடையில சமநிலையை பராமரிப்பது மிகவும் முக்கியம். அதுவே பிரபஞ்சத்தை இயக்குகிறது. எப்படியோ அது ஒரு வித்தியாசமான கனவு. எனக்கு அர்த்தமா? ஆம், நான் ரொம்ப நல்லாவே இருந்தேன். அதனால நான் அதை பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். மேலும் உங்களுக்கு மேலும் உள்ளடக்கம் வேண்டும் அல்லது ஏதேனும் விவாதிக்க வேண்டும், ஏதேனும் யோசனைகள், கருத்துக்கள் கூற விரும்பினால் தயவு செய்து செய்யுங்கள். மேலும் நீங்கள் விரும்பினால் வீடியோவை விரும்புகிறீர்கள் என்பதை கிளிக் செய்யவும். மேலும் உள்ளடக்கம் பார்க்க விரும்புகிறீர்கள் அல்லது மேலும் கேட்க விரும்புகிறீர்கள், எப்படியாயினும் மிகவும் நன்றி.